strcat ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். strcat டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு 2 ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணணும். அப்ப 2லயுமே நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் தான் டெஸ்டினேஷன், அந்த டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்னா ரெண்டாவது கொடுக்குற ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் கொடுத்து இந்த ஸ்ட்ரிங்கோட நமக்கு அப்பெண்ட் பண்ணிடும். இதுல string 1 string 2 ரெண்டுமே வேரியபிள் நேம் தான். இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். அதுல லவ் இஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்குள்ள அசைன் பண்ணியிருக்கேன். தென் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். அதுல காடை வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரெண்டையும் கன்காட்டினேட் பண்றேன். டெஸ்டினேஷன் கமா சோர்ஸ். அப்போ என்ன ஆகும்னா டெஸ்டினேஷன்ல ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கு லவ் இஸ், சோர்ஸ்ல காடுங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ சோர்ஸ்ல இருக்கிற வேல்யூ இப்போ டெஸ்டினேஷன் கூட போய் அப்பெண்ட் ஆகும். அப்போ நமக்கு அவுட்புட்ல லவ் இஸ் காட் அப்படின்னு கன்காட்டினேட் ஆன ஸ்ட்ரிங் வந்து அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட் வந்து டெஸ்டினேஷன்ல தான் இருக்கும். அப்போ நம்ம டெஸ்டினேஷனை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ லவ் இஸ்னு பிரிண்ட் ஆகாது, காடும் சேர்ந்து அப்பெண்ட் ஆகி லவ் இஸ் காட் அப்படிங்கிற வேல்யூ தான் இப்போ அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும்.